தலைப்பு என்னவென்றால், இயேசுவை போல நட, இயேசுவோடு நட. ஒரு சிறிய பிள்ளைக்கு, அதாவது ஒரு முதலாம் போகிற ஒரு பிள்ளைக்கு ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும் என்று சொன்னால், அதை வரைந்து கொடுக்கறதற்காக ஒருவரிடத்தில் சொல்லுவாங்க, இவருக்கு காட்டி கொடுங்க. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த மாமா வரைகிற மாதிரி பார்த்து வரைங்க சொல்லுவாங்களா? ஏன்? அது தானாக அல்ல, அந்த பிள்ளை அந்த ஓவியத்தை ஒழுங்காக கற்றுக்கொள்கிறதுக்கு, இல்லாட்டி போனால் அது கிறுக்கி விட்டுரும், இப்படி 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 கிறுக்கி விட்டுரும். அதை வரைகிறதுக்காக என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுக்கிறது. அதுபோல ஒருவர் இயேசுவோடு நடக்க வேண்டுமானால், இயேசுவை போல் அவர் ஜீவிக்க வேண்டுமானால், இயேசுவின் நடைகளை கவனித்து பார்க்கணும். அதான் இயேசுவை போல நடக்கிறதுக்கு இயேசுனுடைய நடைகளை என்ன செய்யணும்? முதலாவது கவனித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை அழைத்ததன் நோக்கம் என்னவென்றால், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:29 அதை நாம் வாசிக்கிறோம். அப்படி குமாரனுடைய சாயலுக்கு நான் மாற வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், எபிரேயருடைய புத்தகத்தில் 3:1 சொல்லுகிறபடி, நான் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கணும். இந்த உலகத்திலே ஆண்டவர் எப்படி நடந்தார்? நடக்கிறது என்றால் அவருடைய கிரியைகள் எப்படி இருந்தது, அவர் என்ன செய்தார், எப்படி எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்கிறது தான் அவரை பின்பற்றி நடக்கிறதுக்கு ஏதுவான ஒன்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப இயேசுவை கவனித்து பார்க்கணும். நீங்க இயேசுவை கவனித்து பார்த்தால், யோவான் எழுதின சுவிசேஷம் 10:4 வாசிக்கும் பொழுது, அவர் ஆடுகளுக்கு முன்னதாக செல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய மந்தைக்கு முன்னதாக இருக்கிறார். அவர் முன்னடையாளமாக இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிறதுக்கு முன்பதாக அந்த பாதையிலே அவர் போகிறவராக இருக்கிறார். எனவேதான் எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் அவர் இந்த உலகத்திலே சகித்தவராக, இயேசு நம்மை போல பாடு உள்ளவராகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எனவே தான் எபிரேயருக்கு எழுதுகிறோம், அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எப்படி என்றால், நம்மை போல ஒரு பாடு உள்ள ஒரு ஜீவியத்துக்குள்ளே அவர் கடந்து போனார். ஆனாலும் நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா முதலாவது நாம் தெரிந்து கொள்ளணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஆட்டுக்கு முன்னதாக நடப்பார்? அதுதான் முதலாவது தேவை. மேய்ப்பன் யாருக்கு முன்னதாக நட? எல்லாத்துக்கும் முன்னாடி. நீங்க ஊர்ல இருக்க ஆட்டுக்கு முன்னாலாம் நடக்க மாட்டாரு. யார் எந்த மேய்ப்பன் நடப்பானா? அவன் சொந்த ஆட்டுக்காகத்தான் ஜீவிப்பான். ஏன்னா அந்த ஆட்டுக்கு தான் அவன் ஜீவனை கொடுப்பான். சிங்கம் வந்தானா, கரடி வந்தானா, புலி வந்தா, எது வந்தாலும் அதை பாதுகாக்க நம்ம நினைப்பான். அப்படியா இருந்தா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஆடுகளை குறித்து சொல்லுகிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க பார்த்து பார்ப்பீங்கன்னாக்கும் 3:5 நாம் வாசிக்க கேட்போம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, நல்ல கேளுங்க, அவன் தன்னுடைய ஆடுகள், எல்லா ஆடுல தன்னுடைய ஆடுகளைத்தான் அவன் பேர் சொல்லி அழைக்கிறான். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால், எது? அது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல், அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாது. யாரு? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகினது. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பழகினதை கூப்பிடுவான், பேர் சொல்லி கூப்பிடுவான். அவைகள் அவனுக்கு பின்னதாக போகும். ஏனென்றால் அவைகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும்தான் அறிந்திருக்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அதுகள் அறியவில்லை. எனவே அந்நியனுக்கு பின்னதாக போகாது என்று வேதத்திலே நாம் வாசித்தோம். அப்படியா இருந்தா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, எபிரேயருடைய புத்தகத்தில் 6:20 வாசிக்கும் பொழுது, நமக்கு முன்னோடினவராகிய கிறிஸ்து,
நமக்கு முன்னதாக நடக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படி நடந்தார் என்று சொன்னால், 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம், நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனார். ஏனென்றால் அவைகளை அழிக்கிறதுக்காக அல்ல, அவைகளை பின்பற்றுவதற்காக. வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற வேண்டுமானால் அதற்காகத்தான் என்னை முன்குறித்தார், அதற்காகத்தான் என்னை அழைத்தார். எதற்காக என்றால், அவர் நடந்த பாதையிலே அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போக. கிறிஸ்தவ ஜீவியம் என்கிறது ஏதோ மனதிலே வந்தபடியெல்லாம் ஜீவிக்கிறதுக்குண்டான ஜீவியம் அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பது கிறிஸ்துவை போல நாம் பின்பற்றி நடக்க நம்மை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறது தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பார்ப்பீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகளாகி என்று போடுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் நேரடியாக எடுப்பீர்களே ஆனால் அந்த இடத்துல என்னன்னா, கிறிஸ்துவை நான் பின்பற்றுறது போல யாரை பின்பற்றுங்க? அப்ப யாருக்கு சமனாயிட்டார்? அவரு கிறிஸ்துவுக்கு சமனாயிட்டார், அப்படித்தானே? அந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்க அங்க பார்க்க தேவையில்லை, என்ன பார்த்து நடந்தீங்கன்னா போதும் அப்படின்றார். ஆனால் அதல்ல அதனுடைய வசனத்தினுடைய இது. நம்ம கொஞ்சம் கீழே பார்ப்போம்னா, நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் வேகம் வாசிங்க சிஸ்டர். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடே கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். எனது பவுலும் பர்னபாவும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒரு பிறவியிலே சப்பானியாய் இருந்த ஒருவனுக்கு அவர்கள் நடக்கிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை செய்தார்கள். செய்த உடனே இது ஒரு பெரிய அற்புதமா போயிருச்சு. போன உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் தேவர்கள் அப்படின்னாங்க. தேவர்கள்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி என்ன செய்கிறான், எருது பூமாலை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த தேவர்களுக்கு நாம் பலியிட வேண்டும், இந்த தேவர்களை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நிலையைத்தான் நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாட்களிலே அப்படி இருக்கிறார்கள். நாம் பார்த்தா அப்படி ஒரு அற்புதம் ஒரு ஊழியக்காரன் செஞ்சுட்டா போதும், தொலைஞ்சிச்சு. அவனை யாரும் கடவுள்னு சொல்ல தேவையில்லை, அவனே தன்னை கடவுளாக்கிடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் காலத்தோடு உன் கணக்கில் இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்கிறான். பார்த்துருக்கீங்க தானே யூடியூப்ல? அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே தெளிவாக சொல்றார், எப்படின்னா, என்ன நீங்க வணங்க கூடாது. நான் வணக்கத்துக்குரிய ஒரு மனுஷன் அல்ல, நான் தேவன் அல்ல, நானும் உங்களைப் போல பாடு உள்ள ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த பாடு உள்ள மனுஷன் சொல்லுகிறான், நீங்க யாரை வணங்க வேண்டும் என்றால் ஆண்டவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து, அடிமை தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி வேறு ஒருவரும் உனக்கு தேவனாய் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இப்ப மனுஷனா வந்தவனை வணங்கும் போது அவன் தடுக்கிறான். அவன் மரித்த பிறகு இன்றைக்கு அவனுக்கு ஆலயம் கட்டி இது பரிசுத்த பவுலுடைய தேவாலயம் என்று சொல்லி தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த வேதமானது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படும் பொழுது இந்த வார்த்தையும் அதிலே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். எப்படி
வணக்கத்துக்குரியவன் அல்ல என்று தன்னைத்தானே சொல்லுகிறான். ஆனால் அவன் மரித்த பிறகு அவனையே வணக்கத்துக்குரிய மனிதனாக மாற்றி விட்டார்கள். நீங்க பார்ப்பீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வெளிப்படுத்தின 19:10 வாசிங்க. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று. எனவே தொழுது கொள்ள வேண்டுமானால் நீ தேவனை தொழுதுகொள். யோவான் பரலோகத்திலிருந்து வந்த தூதனை பார்க்கிறான். பார்த்த உடனே காலில் விழுகிறான். வணங்குறதுக்கு முற்படும் பொழுது அவன் தடை பண்ணுகிறான். சொல்லுகிறான், நானும் உன்னை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒருவன் தான், நான் வணக்கத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லுகிறான். பரலோகத்திலிருந்து இறங்கினவன் தன்னை வணக்கத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லுகிறான். பூமியிலே மனுஷனாக இருந்தவன் கூட அற்புதங்கள் நடந்த போது தன்னை வணக்கத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப வணக்கத்துக்குரியவர் யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க நீங்க பார்ப்பீங்கன்னா பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகி என்று சொல்லி 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். எனவே நான் எப்படி கிறிஸ்துவை அவரை பின்பற்றி போகிறேனோ அதை நீங்க பார்க்கிறீங்க. நான் பின்பற்றது போல நீங்களும் அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவோடு நடக்க வேண்டுமானால், கிறிஸ்துவை போல நடக்க வேண்டுமானால் நாம் அவரை சரியாக பின்பற்றலாய் காணப்படும். நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஓவியத்தை இதை சொன்னேன். நீங்க பார்ப்பீங்கன்னா சில நேரங்களில் இந்த சர்க்கஸ் இருக்கு தானே, சர்க்கஸ்ல அந்த கம்பத்திலிருந்து இந்த கம்பத்துக்கு ஆடி விளையாடுவோம். அது என்னது, கரணம் தப்புனா மரணம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஆட்டத்தை அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக பயிற்றுவிக்கிறவன் என்ன செய்வான் சொன்னா, நீ இங்க இருந்து போய் அங்க பாயின்னு சொல்ல மாட்டான். முதலாவது மேலே கொண்டு போய் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இதை பிடிங்க, பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மா இப்படி போயிட்டு வாங்க, நாங்கள் இருக்கிறோம், பாயப்பட வேணாம், கீழே எல்லாம் நெட்டெல்லாம் போட்டிருக்கு, நீங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் என்ன பயிற்றுவிப்பான். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் அதை பயிற்றுவித்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வான், அங்கேருந்து இருக்கிற ஒரு கை கொடுக்குறதில்ல, நீங்கள் இங்கேருந்து போங்க, நடுவில் ஒன்று தொங்குது பாருங்க, அதை பிடிங்க. ஏன்னா பிடிச்சிங்கன்னா நீங்கள் கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கே எதிர்பார்த்து போயிட்டு. அப்போ அதெல்லாம் படிப்படியாக அவன் என்ன செய்கிறான் என்றால் பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதற்கு பிறகு அவன் சொந்தமாக போகிறான். அதுபோல இயேசுவை போல நடக்க வேண்டுமானால் எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலே அவரோடு கூட நடக்கிறதுக்கு இந்த உலகத்திலே இருந்தவர் எப்படி ஜெயமாக நடந்தார் என்பதை ஒவ்வொரு காரியமாக வேதத்திலிருந்து நாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்வோமே. ஆனால் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா, அவர் போல இந்த உலகத்தில் நடக்கலாம், அவரோடு நடக்கலாம், முடிவிலே அவரோடு கூட இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யாரையும் பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. நீ மோசேயை பின்பற்று, ஆபிரகாமை பின்பற்று, நீ பரிசுத்தனாகிய ஈசாக்கை பின்பற்றுன்னு சொல்ல ஒருத்தரையும் சொல்லல. சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா சொன்னாரு, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். நீங்க லூக்காளு நற்செய்தியில் உள்ள 9ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அவரை பின்பற்றி போறதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்காருன்னா அடிச்சுவடுகளை வைத்து போனார். நீங்க 1 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க, அடிச்சுவடுகளை நமக்காக வைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா இருந்தா இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, ஆண்டவரே சொல்லுகிறார், இதை நீ கட்டாயம் கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். எது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, என்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதை கற்றுக்கொள்ளணும்
அப்படின்னா முதலாவது எதை கற்றுக்கொள்ளணும்? சாந்தத்தை கற்றுக்கொள்ளணும். இரண்டாவது எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, தாழ்மையிலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு மனத்தாழ்மை என்று தெளிவாக சொல்லுகிறார். முதலாவது சாந்தமாக நாம் இருக்க வேண்டும், சாந்தமாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கல. எப்படி? அடிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல, அதே வேளையில் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் தனிப்பட நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறையிறக்கு முன்பதாக எவ்வளவோ வேதனைப்படுத்தினார்கள், எவ்வளவோ அடித்தார்கள், எவ்வளவோ. ஆனாலும் என் ஆண்டவர் மௌனமாக இருந்தார் என்பது மட்டும்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல, ஆனால் எல்லாவற்றையும் மௌனம். தோட்டத்தில் வைத்து ஒரே ஒரு காரியம் சொன்னாரு, நான் அனுதினமும் தேவாலயத்தில் இருக்கிறேனே, திருடர்களை பிடிக்கிறது போல ஏன் வந்தீர்கள் என்று சொன்னார். இரண்டாவது அவர் சொன்னாரு, நான் நியாயமானதை பேசினேன், ஏன் கன்னத்திலே அறைகிறாய் என்று சொன்னார். மூன்றாவது, நீர் ராஜாவா என்று கேட்டபோது நீர் சொல்லுகிறபடிதான் என்று சொன்னார். அனாவசியமாக எதையும் பேசல, தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பல. ஒரு ஆட்டை போல இருந்தாரு. ஆடுகளாகிய நாமும் கூட நம்முடைய மேய்ப்பனை போல நாம் இருப்போமானால் நம்முடைய குடும்பங்களிலே முதலாவது அமைதியா இருப்போம். கணவன் மனைவி என்று வரும் பொழுது 2 பேரும் தான் ஆடுகளை போல இருந்தால் சமாதானம் அங்கே நதியை போல ஓடும். சாந்தம் முதலாவது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வரணும். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான். நீங்க மாட்கெழுதும் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். என்னது? இயேசு அங்க நிற்கிறாரு. நின்றால் ஏகப்பட்ட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருக்கு விரோதமாக சாட்சி சொல்றாங்க. அப்படிதானே? பரிசேர் சதுசேர் எல்லாரும் பலவிதமான இதுகளை அவருக்கு சொல்றாங்க. இப்படிதான் அப்படிதான், அதை செஞ்சார் இது செஞ்சார் எல்லாம் சொல்ற. இப்ப பிலாத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் அப்படியே கையை கட்டி எல்லாம் காயப்பட்டிருக்கு, பேசாமே இருக்கிறாரே என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவனாகவே வாய் திறந்து கேட்கிறான், இவங்க எல்லாம் இவ்வளவு சொல்றாங்களே அப்பா, நீ ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? நீ ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா? நம்ம அப்படி இருந்துருமா? மேவி 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 ஏன் நீதி என்னது, ஏன் நீதி என்னது பேசுவோம் இல்லையா? நாம் இயேசுவை போல நடக்கணுமா இருந்தால், இயேசு கிட்ட கற்றுக்கொண்டோமானால் கடைசியில் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அத்தனை அவர் சகித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? அவர் வையப்படும் போது வையப்படல, தமக்கு நீதி செய்கிறவரை மட்டும்தான் நோக்கி பார்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து ஒன்றும் பிரபலியமாகாதவர் அல்ல. அவன் முன்னதாக நிற்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யார் என்பது பிலாத்துக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் அவருடைய கூட்டத்திற்கு 4000 பேர் 5000 பேர் போவாங்க. அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தினார். தொட்ட உடனே அதே வேளை கானானிய ஸ்திரீனுடைய பிள்ளைக்கு சுகம் கொடுத்தாரு. அந்த கூணி இருந்த அந்த சகோதரியை அவர் எழுப்பினாரு. சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்க இப்படியெல்லாம் செய்தவர், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவர், இப்ப மௌனமா இருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது அப்பத்தான் அவனுக்கு ஆச்சரியம். இவ்வளவெல்லாம் செய்த கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பேசல.
இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பிரபலியமாயிட்டோம்னா போதும், அந்த இடத்துல மேவி எப்படியெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் நடந்து கொள்ளுகிறார்கள் தெரியுமா? கீழ்ப்படிதல் என்பது இருக்காது. என்ன கேட்கறதுக்கு யார், என்கிட்ட சொல்றதுக்கு யார் என்ற நிலையில் இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தமே அவர் சாந்தமுள்ளவராக இருந்தார், ஆட்டுக்குட்டியே போல இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா நீங்க வாசிங்க அந்த வசனத்தை எப்படின்னு சொன்னா 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். என்னது? ஒன்னே ஒன்னு அறிஞ்சிருந்தாரு, நான் மௌனமா சாந்தமா இருப்பேனே ஆனால் எனக்காக ஒருவர் எழுந்து நிற்பார். இன்னைக்கு தேவ பிள்ளைய, நீ வேலை செய்யற இடமா இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், உறவு முறைகள்ல இருக்கலாம், அல்லது போன நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், நீ ஒன்றை மட்டும் கவனத்திலே கொள்ளு. உனக்காக வழக்காடுறதற்காக, உனக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக, உன் நீதியை பிரதிபலிக்கிறதற்காக இந்த உலகத்திலே மனிதன் இல்லை, ஆனால் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. அவர் உனக்காக நிற்பார். அதுக்கு என்ன தெரியுமா? மௌனமாரு, சாந்தமாரு, அப்படியே அமைதியாரு. அப்ப உன் நீதியை விளங்க வைக்கிறதுக்கு தேவன் பிரயாசப்படுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சாந்த குணம் என்ன செய்யணும்? எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும். நம்ம சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியும் தானே? தெரியும் தானே? வீட்டில் கேட்டால் தானே தெரியுது, வேலை செய்கிற இடத்துல கேட்டால் தானே தெரியுது, சபையில் எல்லாம் சாந்தம்தான். ஆனால் நாம் பிரயாசப்படணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த உலகத்தில் சாந்தமாக வாழ்கிறது லேசான காரியமான முடியாதுன்னு சொல்கிறீங்களா? முடியாதுன்னு சொல்கிறீங்களா? சாந்தமாக வாழ முடியாதா? வாழலாம். ஏன்னா சாந்தமாய் வாழ்ந்து ஒரு மனிதன் தேவனிடத்தில் சாட்சி பெற்றான். மோசேயை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும்போது கொடுக்கிறார் எப்படின்னா, என்னாமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாயிருந்தான். மோசே வானத்திலிருந்து இறங்கி வந்தானா? அவனும் இந்த உலகத்தில் பிறந்து 3 மாதம் ஒழிக்க வைக்கப்பட்டு, அதுக்கு பிறகு பார்வோன் வீட்டில் வளர்ந்து, அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்து, ஊழியத்தில் பல நெருக்கங்கள் வந்தது. அவனுக்கு கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். அவன் மீது எப்போது பார்த்தாலும் நல்லது சொல்லலை. நீ எங்களை சும்மா கொண்டாந்த, சாக கொண்டாந்த, அதை செஞ்சே இதை செஞ்சே, இறைச்சி இல்லை, எந்த நேரம் நெருக்கங்களை கொடுத்த. ஆனாலும் அவன் சாந்த குணம் உள்ளவனாகவே இருந்தான். இன்றைக்கு நம்மை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்கணும், இந்த உலகமும் சாட்சி கொடுக்கணும். பவுல் அதான் சொல்றாரு, நாம் மனுஷருக்கு முன்பதாக சாட்சிகளா இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்டவர்களுக்கு தமது வழியை கர்த்தர் போதிப்பார். நான் உனக்கு போதித்து என் வழியை நல்லதுதான். யாருக்கு காட்டுவார்? சாந்தமுள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் காட்டுவார். நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதங்களுடைய புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். தமது வழியை போதிப்பார். யாருக்கு போதிக்கிறாரு? சாந்த குணம். ஆண்டவரே எனக்கு போதிங்க, எனக்கு போதிங்க. உனக்கு எப்படிப்பா போதிக்க? நான் போதிச்சா நீ எனக்கு போதிப்ப. உனக்கிட்ட அவ்வளவு பொறுமையே இல்லை. கற்றுக்கொள்ளக்கூடியவன் யார் என்றால் செவி கொடுக்கிறவன் கற்றுக்கொள்வான். செவி கொடுக்கிறதுக்கு அமைதி வேணும், அப்படிதானே? கொஞ்சம் அமைதியாக இருந்தால் தான் என்ன செய்யணும்? சிலர்கிட்ட பேச்சு பாருங்க பார்ப்போம், பேச்சு தொடங்கவே இல்லாது, நம்ம ரூட்டே மாற்றிடுவாங்க, இல்லாட்டி அவங்க ரூட்டை நாம் மாற்றிடுவோம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்குது. ஆனால் சாந்தம் இருக்கும்போது கற்றுக் கொடுக்கிற ஒரு பண்பு நமக்குள்ள வந்துடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ எல்லா மனுஷருக்கு முன்பதாக சாந்த குணத்தோடு நாம் நடந்தால் கர்த்தர் நமக்கு வழியை போதிப்பார். எப்படி தெரியுமா? நாம் என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி நடக்கணும், எதை தெரிந்து கொள்ளணும், எது தெரிந்து கொள்ளக்கூடாது, எந்த இடத்துல, எல்லாத்தையும் கர்த்தர் போதிப்பார். கர்த்தர் போதிக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இது எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த சாந்தனை எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும்.
இது ஒரு அலங்கரிப்பு. ஆனால் சாந்தம் இருதயத்தில் இருந்து அது முகத்தில் பிரகாசிக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சாந்தம் இருதயத்தில் இருந்தால் அது முகத்தில் பிரகாசிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலரை பார்த்து சொல்லுவீங்க, நீங்களாம் சார்ந்து உள்ளவங்க தான். நான் சொல்கிறேன் என்னென்னா, சரி இந்த மதர்மாரெலாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தா அந்த ஃபாதர் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முகங்களை பார்த்து சொல்லுவீங்க, இவங்க ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க அடித்து போட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பெந்தகோஸ் ஊழியக்காரரை பொறுத்தவரையில் அடிப்பான், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான், அடிப்பான். ஆனால் அடி வாங்குறதுக்கு அவர்கள் ஆயத்தமாக இருப்பாங்க. இப்போ உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம்தான், எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க கிறிஸ்துவுக்காக அந்த பயணிக்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டே பயணித்தார்கள். அடித்தாலும் சரி பரவாயில்ல, ஏசினாலும் சரி பரவாயில்ல, என்னன்னாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட அப்போ சாந்தம் முகத்திலே அது தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அழியாத அலங்கரிப்பாக இருக்கணுமா, எங்கே இருக்கணும்? இந்த இருதயத்தில் இருக்கணும். அது யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது? பெண்களுக்கு அல்ல. அதாவது உங்களை வெளியரங்கமாக அலங்கரித்துக் கொள்ளாமல் இருதயத்திலும் போட, ஆண்களுக்கும் சேர்த்துத்தான் இருக்கு. ஆண்களுக்கும் சமாதானம் வேணும், அப்படித்தானே? எல்லாருக்கும் தான் எழுதிருக்கு. எல்லாரும் சமாதானமா இருக்கணுமா இருந்தா இந்த இருதயத்தில் சாந்தம் என்கிற அலங்கரிப்பு இருந்துதான் ஆக வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அதை என்ன சொல்றாருன்னா, கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. என்னதான் சாந்தத்தை என்ன செய்யணுமா? தரித்து கொள்ளணும். சாந்தம் இன்னைக்கு தேவைன்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. சாந்தம் எல்லா நேரத்திலும் நமக்கு என்ன செய்யணும்? தேவையான ஒன்று. யார் எது பேசினாலும், யார் எது சொன்னாலும் கொஞ்சம் அமைதியாக கேட்கணும். முதலாவது அமைதியாக கேட்கணும், ரெண்டாவது அமைதியாக பதில் சொல்லணும். வேதம் அப்படி தான் சொல்லுது. எல்லாத்துக்கும் சத்தியம் சொல்கிறதா இருந்தாலும் அமைதியாக சொல்லு, கோபப்படாத அப்படின்னு சொல்லு. சாந்தம் இருந்தால் கோபம் வருமா? வராது. சாந்தம் எங்கன்னா ஆவியின் கனிகளிலே ஒன்று. அதே வேளை இந்த சாந்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் அன்புக்குள்ளே வருது. 1 Corinthians 13 இந்த சாந்தம். அப்போ அன்பு இருந்தால், கிறிஸ்து மேலே அன்பு இருந்தால், மனிதர்கள் மேலே அன்பு இருந்தால் நமக்கு என்ன செய்யும்? அந்த சாந்த குணம் நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனது சாந்தத்தை நீ தரித்து கொள்ளு. நீங்கள் 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னாகும் கடைசியில் போட்டிருக்கு, அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நீ தேடு. போய் 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 அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எந்த விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு எப்படி செய்யலான்னா வேதத்தால் மட்டும்தான் முடியும். ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து 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 தியானித்து 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 அதை கேட்க 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 என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பரிசுத்தப்படுத்தி 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 நம்மை அப்படியே சுத்திகரித்து சுத்த பொன்னாக மாற்றும்போது இந்த சாந்த குணம் நம்மளை நிறைந்து காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ அதுதான் சொல்கிறார் 1 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எல்லாரிடத்திலும் நீடிய இல்லை, அங்கே போட்டிருக்குமே. பைபிளை பார்க்கணும், பைபிளை பார்த்தா தான் தெரியும். அது ஒரு சாந்தம்தான், அது கீழ்ப்படிதுன்னு அடிப்படையில் தான் வரும், இல்லாட்டி வராது. இவன் என்ன சொல்கிறது, நாம் என்ன கேட்குறதுன்னா வராது இல்லையா? பைபிளை திறந்தா தெரியும், அடே என்னமோ சொல்கிறாங்க, இருக்குதா அப்படின்னு தெரியும். அப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு? எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்க. பாஸ்டர்கிட்ட மட்டும் சாந்தமாக இருப்பேன், மேல் அதிகாரிகிட்ட மட்டும் சாந்தமாக இருப்பேன், எல்லாரிடத்திலும். அன்றைக்கு நேற்று ஒரு பேச்சு கேட்ட அவர் சொல்கிறாரு, நமக்கு மேலானவன் யாரும் இல்லை என்று நினையுங்கள், அதே வேளையில் எனக்கு கீழானவனும் யார் இல்லை என்று நினைங்க. எல்லாரும் சமம். வெளி உலகத்து மனுஷன் சொல்கிறான். அப்படியா இருந்தால் தேவ பிள்ளை, எங்களுக்கு எல்லாரும் எல்லாரையும் நாம் கனப்படுத்தணும், எல்லாரிடத்துல நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் சாந்தத்தை வெளிப்படுத்தணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லிருக்குது?
கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுள். அப்ப இயேசுவை போல நடக்கணுமா இருந்தா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அப்பதான் சாந்தம் வரும். இயேசு கிறிஸ்து சாந்தம் இருந்துச்சா? என்னன்னா ஒரேடியா சொல்லுவாங்க, அவர் சாட்டை எடுத்தாரு, அவர் அடிச்சாரு, அந்த பலகையெல்லாம் தட்டினாரு, அவர் அவர் கோபப்பட்டார். எந்த இடத்துல? தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இந்த ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும். இதை கள்ளர் குகையா மாற்றக்கூடாது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது இங்கே காணப்படணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அங்கத்தான் அவர் கோபப்பட்டார். மற்ற இடத்துல எல்லாம் என்ன சாந்தமுள்ளவராகவே இருந்தார், ஒரு ஆட்டுக்குட்டியை போலவே இருந்தார், எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ரெண்டாவது சாந்தம். அடுத்தது என்ன இருக்கும் நமக்குள்ள? வசனத்தை வாச்சமே, எங்கே எப்பயோ வாச்சமே, நான் சாந்தமும் மன. அப்போ என்ன இருக்கணும் நம்மக்கிட்ட? இப்போ சாந்தம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குன்னா தாழ்மை. தாழ்மையில் மனத்தாழ்மை. வெளி வேஷத்துக்கு தாழ்மை மாதிரி நடிக்கலாம், அப்படியே வாங்க இருங்க அப்படின்ட்டு. அது இல்லை, உண்மையாக மனத்தாழ்மை இருக்கணும். அது யார் அறிவானா? தேவன் ஒருவர் அறிவார். நீ நடிக்கிறியா இல்லை என்னன்னு சொல்லி யார் அறிவார்? ஆனால் சிலருக்கு எப்படி நடிக்கவும் தெரியாது, உண்மையாக இருக்கவும் தெரியாது. அதுதான் பெரிய வேதனை. நடிக்கவும் தெரியாது, நான் எல்லாம் அப்படி இல்லைங்க. சில இடத்துல நான் தாழ்மை. இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்திலே பிறந்ததுனாலே தாழ்மை உள்ளவர் அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 2:6-7-8 வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எனது அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அடுத்து மரண பரியந்தம் விடல, வேதம் எப்படி சொல்லுது? அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தேவனுடைய குமாரன், வார்த்தையானவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவனாக இருந்தவர், இப்பொழுது ஆராதனை வேண்டாம், அங்கே இருக்கிற தூதர்களுடைய பணிவிடை வேண்டாம், நான் என்னை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்னை வெறுமையாக்குகிறேன். எப்படி வெறுமையாக்குகிறேன் என்றால், ஒரு அடிமையை போல வெறுமையாக்குகிறேன். அதனால தான் தாழ்மையான ஒரு இடத்தை கத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லைன்னா ஏரோது அரண்மனையிலேயே பிறந்திருப்பார். அவர் தாழ்மை உள்ளவராகவே இருந்தார். அங்க பிறந்ததுனால் அவர் தாழ்மை உள்ளவர் அல்ல, அவர் தம்முடைய கிரியைகளிலே தம்மை தாழ்மை உள்ளவராக வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய கிரியைகளிலும் கூட நாம் தாழ்மை உள்ளவர்கள் என்று வெளிப்படுத்தத்தக்கதான நிலைமையிலே நாம் காணப்படணும். ஆண்டவர்கிட்ட வஞ்சகம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் பொய் பேசுகிறது அல்ல என்று சொல்லுகிறது. ஆண்டவருடைய பாதையெல்லாம் அழகானவைகள். அவர் என்ன செய்தார்னு சொன்னா, ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறாரு. அந்த குஷ்டரோகி சொல்லுகிறான், உமக்கு சித்தமா இருந்தா என்ன தொட்டு குணமாக்குங்க. குஷ்டரோகி என்பவன் நல்ல அழகுள்ளவன்,
அழகான உடை உடுத்திருக்கிறவன் அவனை பார்த்தால் அமர்ந்திருந்து சாப்பிடக்கூடிய ஒருவனாக இருப்பான் என்று அல்ல, அவனுடைய சரீரத்திலே காணப்படுகிறவளையும் அந்த நாற்றத்தையும் ஒருவன் பார்க்கும் பொழுது எத்தனையோ மைல் தள்ளி இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அப்படிதானே? ஒரு குஷ்டர் நம்மனா சாதாரணமாக ஒரு மாதிரி ஒரு படிப்பில் குறைஞ்சால், ஒரு வசதியில் குறைஞ்சால், இன்னைக்கு சொல்கிறேன் பொதுவாக இந்த உலகத்தானே இல்லை, சபையில் உள்ளவனை தான் பேசிகிட்டு இருக்கேன். நாங்கள் எதையும் வெளியில் உள்ள ஆட்களை முதல்ல சபை திருந்தணும். சபை திருந்தணும். ஏன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் தொடங்கும். அது நாம் மறந்துடக்கூடாது. நமக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. இவரா இவங்களா, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாரையும் சமமாக பார்க்கிறது. அவர் என்ன செஞ்சாரு? அந்த நாற்றம் அடித்தவன் அவன் கெஞ்சுகிறான், உமக்கு சித்தமாயிருந்தா என்ன சொஸ்தமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வாசிங்க அந்த வசனத்தை, மாற்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். எனக்கு சித்தம்ப்பா உன்னை சுத்தமாக்குறதுக்கு, நான் உன்னை சுத்தமாக்குறேன்னு சொல்ல. அந்த தொட்ட உடனே அந்த அன்பு அவனுக்குள்ள போயிருக்கும். எவ்வளவு பெரிய ஒரு தேவன், மகத்துவம் உள்ள ஒரு தேவன் இந்த குஷ்டரோகியாக என் மேல அவர் தன்னுடைய கையை வைத்துட்டாருனே, அதுவே அவனுக்கு சுகமா இருந்திருக்கும். இருதயத்தில் உண்டான சுகம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறதில்லை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கர்த்தர் குணப்படுத்துகிறார், காயங்களை கட்டுகிறார், நடத்துகிறவராக இருக்கிறார். நானும் நீங்களும் தொடுவோமா? வெளியில் அப்பனுக்கு வருத்தம் வந்தாலே தொடுவோமா? கொஞ்சம் யோசிங்க. என்ன நாத்தடிக்குது? எப்போ போகும் இந்த உலகம்? கையை அடுத்தது இயேசுடைய தாழ்மை எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ யோவான் 13:4 போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிரபலியமானவர் தெய்வம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி ரொம்ப பிரபலியம். அவருக்கு வஸ்திரத்தை என்ன செய்கிறாங்க? விரிக்கிறாங்க. அவருக்கு வஸ்திரம் விரிக்கும் போது யார் நடக்கிறா? கழுதை நடக்குது அது மேலே. இன்னைக்கு அவரை நாம சுமந்தா நமக்கு அந்த வஸ்திரம் சொந்தம். ஒன்றும் இல்லாத கழுதைகளாக இருக்கிற நமக்கு இது கிறிஸ்துவை சுமந்து இருக்கிறனால வாங்க ஐயா, போங்க ஐயா, இருங்க ஐயா என்கிற ஒரு மதிப்பு வந்தது. இல்லாடி பாயா அப்படின்றோம். இன்றைக்கு இந்த கனம் எங்கேருந்து வந்தது தெரியுமா? கிறிஸ்துவை நானும் நீங்களும் சுமந்து இருக்கிறனால. அப்போ அவ்வளோ பிரபலியமானவர். அவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் மரத்து மேலே ஏறி இருக்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், அவரை பார்க்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். யாரு? ஏரோது சொன்னா, இயேசுவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, போய் அந்த நரிக்கு சொல்லுங்கன்னாரு. அப்படிப்பட்ட ஒருவர் கடைசியாக பந்திருக்கிறார், சீசர்களோடு கூட பந்திருக்கிறார். ராப்போஜனம் இல்லையா? ராப்போஜனத்தில் இருக்கும்போது அவர் திடீர்னு எழும்புறாரு. எழும்பி என்ன செஞ்சார்? ஒரு வஸ்திரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலாக என்ன செய்கிறாரு? பேர் சொன்ன, ஐயா அவன் சொல்லிட்டான், என்னை கழுவவே வேணாம் ஐயா, நீங்கள் மகா தேவன் ஐயா, உங்கள் வார்த்தையினால தான் ஐயா நான் இருக்கிறேன். ஒரு நாள் சொல்லும்போது சொன்னா, எல்லாரும் போய்விடாம நீயும் இல்லை இல்லை நான் போக மாட்டேன், ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தை எங்கே இருக்குன்னா இப்போ என் காலை தொட்டு கழுவிக்கிட்டே இருக்கணும்னு அவன் வேணான்றான். யோசித்து பாருங்க, அந்த கால்களில் எவ்வளோ ஊத்த இருந்திருக்கும். இன்னைக்கு பக்கத்தில் உட்காருனா ஜாதி என்னன்னு பார்க்குறான். அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்குறான். எல்லா பரிசேன்கள்
யாரை கூப்பிட்டுருக்கான் பந்திக்கு? இயேசு கூப்பிட்றான். சீமோன்னு ஒருத்தன் ஆள் பார்ப்பான், இந்த ஆளா அந்த ஆளான்னு. ஆனால் இயேசு கால் கழுவுறாரு. இப்போ இருக்குது அந்த சிஸ்டம் எல்லாம் இங்கே இருக்குது, ஒரு இடங்கள்ல இருக்கான். எப்படி தெரியுமா? அவர் காலை எல்லாரும் கழுவணும் இல்லை, அவங்க அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சவங்க அப்படிப்பட்ட உங்க பக்கத்துல இருந்து கழுவிக்குவாங்களாம். யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்களாம். சேர்ந்து தங்களுக்குரியவளை வச்சு என் கால அது ஏசி ஏசி கழுவி இருக்கும். என்ன செய்யறது? ஒன்றும் செய்யல, கழுவிட்டு போவோம். மனத்தாழ்மை இருந்தால் எதையும் செய்ய முடியும். கால் கழுவுறதுனால மட்டும் நமக்கு மனத்தாழ்மை அல்ல, நம்முடைய மனத்தாழ்மை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தும் பொழுது மற்றவனை உயர்வாய் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அந்த கால்களை கழுவினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கால்களை கழுவின ஆண்டவர் நன்மை செய்கிறவராக மட்டும்தான் இருந்தார். இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் கற்றுக்கொள்ள சொல்லுகிறது, முதலாவது சாந்தத்தை கற்றுக்கொள், ரெண்டாவது மனத்தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள். எந்த நிலை என்ன உயர்வு வரட்டும், எந்த உயர்வு வந்தாலும் ஒன்றுமே நிரந்தரம் இல்லைன்னு மட்டும் நினைங்க. அது இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட இருக்கும். ஆனால் நான் நானாக இருக்கணுமா இருந்தால் கிறிஸ்துவை மட்டும் தரித்து கொள்ளணும். அந்த தரித்து கொண்டோம்னாக்கும் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம கர்த்தர் வேலை செய்ய மாட்டார். நம்ம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், என் பிள்ளை மனத்தாழ்மை உள்ளவனை நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனுக்கு பாதையை கற்றுக் கொடுப்பேன், அவனை சரியான பாதையில் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? தாழ்மை வேணும், சாந்தம் வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வாசிங்க ஒரு வசனத்தை. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38வது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். என்னது? இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இயேசுவை போல நடக்கணும் இருந்தா நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இயேசு நன்மை செய்கிறதுக்கு முன்பதாக என்ன செய்தார்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராகவும் வல்லமையினாலே நிறைந்தவராக இருந்தனால தான் அவர் நன்மை செய்தார். என்னன்னா, பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை செய்தார், வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர் நிறைந்தவராய் காணப்பட்ட போதுதான் வல்லமை வெளிப்பட்டது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரினாலே நானும் நீங்களும் நிரப்பப்படாவிட்டால் நமக்குள்ளே இருந்து எப்படி வல்லமை கிரியை செய்யும் என்பது ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியானவரை எங்கேயாவது கடையில போய் வாங்க முடியுமா இருந்தா வாங்கிடலாம், இல்லைன்னா சீமோன் மாதிரி மாறணும். எனக்கும் அது வேணும், தலையில கையை வைங்க, அதுக்கு பிறகு நீங்க செய்யறத நானும் செய்வேன் சொன்னா அவனுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? செம்பவா என்ன? நீ பார்க்க மாட்டேன், அப்படிதானே? அவர் என்னது, இவங்க செய்கிற அற்புதம் மாதிரி நானும் செய்யணும். யார் செய்கிற அற்புதம் மாதிரி நான் நீங்களும் செய்கிறதுக்கு பிரயாசப்படவே கூடாது. அப்படி பிரயாசப்படுவோமே ஆனால் பிசாசு நமக்குள்ளே வந்து உட்கார்ந்துருவான். அதை மறந்துறாங்க. தேவன் என்னை எங்கே எப்பொழுது எடுத்து பாவிக்க விரும்புகிறாரோ அப்பொழுது பாவிக்கத்தக்கதாக எஜமானனுக்கு உகந்த பாத்திரமாக என்னை சுத்திகரித்துக் கொண்டால் மட்டும் அது போதும். மரிக்க வரையிலும் என்னிடம் மூலம் இருந்து ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் எஜமானுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாக இருந்தால் மட்டும் போதும். அந்த எஜமானுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமானது எந்த வேளையிலே எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தும். சிறைச்சாலையில் இருக்கிறவனை ராஜாவுக்கு முன்னதாக நிறுத்தி ராஜாவுக்கும் மேலாக அவனை ஆளுகை செய்யும்படியாக கொண்டு வந்து நிறுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் எங்க இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் என்னத்தை செய்யணும். அப்ப பரிசுத்தாவில் நிரம்பணும். அப்படி இருந்தா அதுக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை.
ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். அப்படித்தானே? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் தூங்கி இரவெல்லாம் ஜெபித்தார். பேசுவோம், இந்த துண்டை மட்டும் வெட்டி யூடியூப்ல போட்டு சொல்லுவோம் தூங்குனாருன்னு சொல்லிட்டா அப்படின்னு. மீதியெல்லாம் விட்டுருவான், இதை மட்டும் போட்டுருவான். அது வேற பயமா இருக்குது. ஏன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்கே எவனையாவது பிடிச்சிக்குவான். என்ன, இயேசு கிறிஸ்து பகலெல்லாம் தேசம் தேசமாக எல்லா இடங்களிலும் போய் பிசாசின் பிடிகளில் இருந்தவர்களெல்லாம் சுகமாக்கி அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்து இரவு நேரத்தில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவராய் காணப்பட்டார். அவர் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் சீசர்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. சாயங்கால வேளையிலே அவர் போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு தடை வந்து விதித்த போதும் கூட அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதே இருந்தபடினால்தான் மேலான தரிசனங்களை அவனுக்கு தேவன் கொடுத்தார் என்றார். மேலான வரங்களை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்து வல்லமையை பாவிக்க வேண்டுமானால் நானும் நீயும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். சும்மா இருந்துகிட்டு ஆண்டவரே வரத்தினால் நிரப்புங்க வரத்தை கொடுத்து என்ன செய்ய முடியும்? நான் மற்றவங்களை போய் சுவிசேஷம் சொல்லணும், மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள நடத்தணும். எத்தனையோ வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணணும், எத்தனை பிசாசுகள் பிடிச்சி அலையுது, அதுகள் எல்லாத்தையும் அனுப்பணும். அப்படின்னா நான் எனக்குள்ள அந்த வைராக்கியம் வரும் பொழுது நான் தேவ சமூகத்தில் காத்துருவேன். ஏனென்றால் நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும், பரிசுத்த ஆவி எப்போ வருதுன்னா நீங்க வாசிங்க மாட்கள் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்திலும் புறப்பட்டு போகாது. என்னது? இவ்விதமான பிசாசு என்ன செய்யாது? என்னத்துல போகாது? ஜெபிக்காம போகாது. ரெண்டாவது உபவாசம் பண்ணாம போகாது. அப்ப ரெண்டையும் அவர் செய்ததுனால சொல்றாரு, என்ன, நீங்களும் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணினாதான் பிசாசுகளை துரத்த முடியும். அதை விட்டுட்டு மத்த எழுதின சுவிசேஷம் அல்லது மாட்கள் சுவிசேஷம் கடைசி வசனம் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கு அறிவிங்க, பிசாசுகளை நாம ஒன்னும் துரத்தாது, நம்மளை துரத்தாது. பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய, பலவானை எப்படி கட்டுறது? கயிறை கொண்டாந்து கட்டுறது இல்ல, ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். காலையில் கொஞ்சம் பண்ணுங்க, ராத்திரியில் கொஞ்சம் பண்ணுங்க, நேரம் கிடைக்கிற நேரம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும் போது உங்களை அறியாத ஒரு பலன் உங்களுக்குள்ளே வந்து நிற்கும். அப்ப என்னது? முதலாவது ஜெபம் பிசாசை விரட்டுறதுக்கு. நன்மை செய்கிறவர் தெரிஞ்சாரு, சுற்றி திரிந்தாரு. ஜெபம் பிசாசை விரட்டுறதுக்கு. நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் ஜெபம் பிசாசை விரட்டுறதுக்கு ஒன்று, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் என்ன வேணும்? உபவாசமும் ஜெபம் தானே பிசாசை விரட்டுறதுக்கு. போனா போகுது. இப்போ பிசாசுக்கிட்ட ஜெயம் பெறதுக்கு நமக்கு என்ன வேணும்? வாசிங்க மாட்களும் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் விதைக்கையில் சில மாட்களும் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. என்னது? எழுதி இருக்கிறதே என்றார். பிசாசுக்கு நம்மளை விட வசனம் தெரியும். பிசாசுக்கு நம்மளை விட வசனம் நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துட்ட போய் சொல்றான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்லப்பா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. வசனம் தெரியாம இருந்தா இருக்குமா? அவருக்கு வசனம் தெரியாம இருந்தா ஆமாமா அந்த கல்லெல்லாம் அப்பமாக்கிடுவோம் அப்படின்ற. வசனம் தெரிந்தால் நம்ம யாரும் வஞ்சிக்க முடியாது. பிசாசு வசனம் தெரியாதனால்தான் ரொம்ப பேரை வஞ்சித்துட்டு கூட்டு போயிடுவான். வசனத்தை தேவையில்லாத ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. சிலர் ரொம்ப தேவையில்லாம ஆராய்ச்சி பண்றது.
இது அப்படி இப்படி அப்படி. எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு. பிதா குமாரன் பரிசுத்தாவியை பற்றி ஒரு சகோதரி பேசும்போது சொல்கிறாங்க, நான் இப்பொழுது பேசுகிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ என் டெலிஃபோனில் நான் என்ன செய்கிறேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இதை கேளுங்க அப்படின்னு. என்னென்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்போ கேட்டீங்க. கேட்டால் யார் பேசுனது? நான். இதே மாதிரி தாங்க பிதா. என்ன அருமையான தத்துவமான காரியங்க. இந்த வேலையெல்லாம் செய்ய போகக்கூடாது. இதெல்லாம் ஆபத்தில் போய் முடியும். எவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அவைகளை சரியாக வெளிப்படுத்துவார். அவைகளை மட்டும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். இப்போ என்ன செஞ்சாரு, எழுதியிருக்கின்றாரு. இப்போ எழுதியிருக்கணும். அவன் என்ன தெரியுமா செஞ்சான், இப்படி எழுதியிருக்கோம் அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தேவாலயத்துக்கு 30 மேலே கூட்டு போயிட்டு, நீர் இங்கே இருந்து என்ன செய்யும், குதியும். குதித்தால் என்ன செய்யும், வாசிங்க சிஸ்டர் 5:6. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிற பிசாசு சொல்லிட்டான். ஆண்டவரே இப்படி எழுதியிருக்கு தானே, நீங்க இதுல என்னது, முதலாவது பெருமைக்குள்ள கொண்டு போய் நடத்துவான். சிலர் ஆவிக்குள்ள பெருமைக்குள்ளே நடத்திடுவான். அதெல்லாம் நீங்க வேற உட்கார்ந்து கவனிச்சு பாருங்க. என்ன மேலே கூட்டிட்டு போய், ஏன்னா அங்கிருந்து பாஞ்சா எல்லாரும் கை தட்டுவாங்க. தட்டினோடனே ஓ தேவகுமாரன் விழுந்தாருன்னா செத்து போவார், அது அவருக்கு தெரியும். ஏன்னா வேத வசனம் அதுக்கு. இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாம பாஞ்சமனாக்க விழுந்தா செத்து போயிடும். வசனம் சொல்லுகிறது தான், பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை. எங்க சங்கீதம் 91 14 12 13 வாசிங்கன்னா தெரியும் எப்படி போட்டிருக்கு. உன் பாதம் கல்லில் இல்ல, அதுக்கு மேல உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தம்முடைய கரங்களிலே உன்னை ஏந்திக் கொள்வார்கள். நீ போற பாதையில நீ தவறி விழும்போது அவர்கள் ஏந்திக் கொள்வார்கள். நீ குதிச்சனா போயிருவ. போ அப்படின்னு அனுப்பிட்டாரு. அப்ப பிசாசை ஜெயிக்கிறதுக்கு வசனம் தேவை. தேவ பிள்ளையே பிசாசு பல விதத்தில் நமக்கு விளையாட்டுலாம் போட்டு அப்படி இப்படிலாம் இப்படி சொல்லுவான். வசனம் தெரிஞ்சா நம்ம விட்டு ஓடி போயிடும். அதனால தான் வெளிப்படும் சுவிசேஷம் 12:11 வசனம், மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், வசனத்தினால அப்பப்போ எடுத்து மத்தேயு 11 அதிகாரத்தில் அந்த 11:28 வாசிக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். எப்பெல்லாம் கிடைக்குது அப்பெல்லாம் வாசிங்க. வசனம் உங்களுக்குள்ள நிரம்ப 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 பிசாசை நீங்கள் ஜெயிக்கிறது லேசாயிரும். வசனத்தில் தானே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒரு தேவையான வல்லமை. அப்போ அருமையான கர்த்தருடைய, அப்போ குமாரனுடைய சாயலுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்காரு, அழைத்திருக்காரு. அப்படியே 2 பேரும் நடந்துக்கிட்டே போகும்போது, பேசிக்கிட்டே போகும்போது எப்படின்னா இந்த முகமெல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். சில காதலர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பல வருஷமாக காய்ச்சி நல்ல அன்பாக பேசி பழகி சண்டை கிண்டை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க தானே. அவங்க பார்த்தீங்கன்னாக்கும் இந்த முகமும் அந்த முகமும் எப்படின்னா அண்ணன் தம்பி முகம், அண்ணன் தங்கச்சி முகம் மாதிரி இருக்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. சில நேரம் பாருங்கள், சில ஊழியக்காரரோட கூட சிலர் பேசுவான். பேசி பழகுனதுக்கு பிறகு எப்படி அன்பான இயேசு கிறிஸ்து, அது எங்கே கொப்பி வரும், இங்கேருந்து கொப்பி வரும். தனக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அவர் மாதிரி பேசினா போல இவர் அப்படி மாதிரி மாற போறது இல்லை. உனக்கு இருக்கிறத நீ செய், இல்லையா? அருமையான கர்த்தருடைய. அப்போ என்னது, தமிழ் குமாரனு சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாற்றுறதுக்கு ஆண்டவர் சொல்ற இப்படி சொல்கிறார், மனத்தாழ்மையிற இப்படியே வரும்பொழுது எப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், இங்கே வா, நான் உன் கையை பிடிச்சி உன்னை நடக்க போகிறேன். இயேசுவோட நடக்கிறதுக்கு தனியாக நடக்க முடியாது, கையை பிடிச்சா தான் நடக்க முடியும். இல்லை நம்ம தவறு கீழே விழுந்துடும். எப்ராஹிமை குறித்து சொல்லும்போது ஓசியா 11:3 பார்த்தீங்கன்னா, நான் எப்ராஹிமை கரம் பிடித்து நடக்க பழக. அப்போ என்னை உங்களையும் நடக்க பழக்கிறது ஆண்டவராகிய இயேசு. முன்னால் போகிற கரத்தை பிடி. நான் முன்னால் போகும்போது நல்லா கவனித்து அவதானிச்சிட்டே இருந்தேன்னா என் பிள்ளைய நான் கரம் பிடிச்சிட்டு போனால் தான் கரை சேர்க்க முடியும்னு கூட்டு போவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை. அவர் நீ போகும்போது என்ன செய்வார்னா, நமக்கு முன்னதாக இருக்கிற தடைகள் எல்லாம் அவர் உடைப்பார். மீகா 2:13 பார்த்தீங்கன்னாக்கும், தடைகள் எல்லாம் நீக்கி போடுறார், நம்மோடு கூட வருவார், நடந்து வருவார், கடந்து வருவார், நமக்கு முன்னதாக நடந்து
போவார். இப்படி கரத்தை பிடிச்சிட்டே இப்படியே போவார் இல்லையா? நான் வா 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 நீ பயப்பட முன்னுக்கு கூட்டு போய் என்ன செய்வார்? வெண்கல கதவுகளையும் உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த ரங்கத்திற்கு பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு அள்ளி உனக்கு தேவையான சுகம், உன் பிள்ளைக்கு தேவையான படிப்பு, உனக்கு தேவையான உயர்வு, உனக்கு தேவையான கையின் பிரயாசம் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாரு. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சிக்கணும். ஆண்டவர் கரத்தை என் கரத்தை பிடிக்கணும் இருந்தா நான் அவரை பார்க்கணும், அவர் நடந்தது போல நடக்கணும், வாஞ்சிக்கும் பொழுது கூட்டிகிட்டே போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அப்படியே போய்கிட்டே இருந்தா சரி முடிஞ்சு, நீ உலகத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது போதும், இனிமே இங்கே இருக்க வேணாம், என் கூடயே வந்துடுவார். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வந்து கொடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. டக்குன்னு வேகமாக வாசிங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் அவன் என்ன செஞ்சிட்டான்? காணாம. அவனுக்கு பொஞ்சா இருந்தது, புல்ல இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆடு மாடு எல்லாம் இருந்தது. ஆனாலும் என்ன செஞ்சானா? தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு கூட நடந்தான். நமக்கு என்னது? தேவனோடு நடக்கிறதுக்கு நேரம் இல்லை. போனோட நடக்கிற நேரத்திலே தேவனோடு கூட நடந்தாலே எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? சில ஆளு சும்மா இருக்க ஆளுக்கு போன் அடிக்கும். அவங்க ஒண்ணுமே இல்லை. எப்படி இருக்கிறீங்களா? அமெரிக்காவில் இது நடக்குதா? அவங்க பாட்டுக்கு விடுறது இல்லை. கடைசியில் இருந்துச்சு இவங்க இப்படி சொன்னாங்கன்னு இன்னொரு இடத்துல அடிச்சிடுறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை அன்பானது, ஏனோக்கு நடந்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:5 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் யாரு அப்படின்னா யூதா 1:14 சொல்லப்பட்டிருக்குது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆதாம் முதல் மனுஷன், ஏவாள், சேத்து, லாமேக்கு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறையை பார்க்கல, அவங்க நடக்கிறது போல நடக்கணும்னு நினைக்கல. ஆண்டவர் மட்டும் பார்த்தான். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டரோடு கூட நடந்தான். ஆண்டவர் சொன்னார், இனிமே வேணாப்பா, என் கூடயே வந்துடுப்பா. அருமையான கர்த்தர். நான் முந்தைய ஒரு சொல்லியிருக்கேன், இந்த சினிமாவில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி இந்த அந்த காதலியும் கடைசியாக கையை பிடிச்சி ஏதோ போராட்டம் வந்து முடிச்சுட்டு போவாங்க தானே. போகும்போது பெரிய உருவமாக இருக்கும், சின்ன உருவமாக இருக்கும். சின்ன உருவம் அப்படியே தூர போகணுன்னு அது காணாமல் போயிடும். என்ன வரும்? வணக்கம்னு வரும் இல்லையா? பார்த்துருக்கீங்க தானே? இப்படி வந்து காணாமல் போயிடும். நீங்கள் இயேசுவோடு நடந்துட்டு போனால் அங்கே நீங்கள் போயிடுவீங்க, மற்றவங்களுக்கு வணக்கம்னு வரும். இயேசுவோடு நடக்கணுமா? அவரை பாருங்க, அவரோட கூட நடந்தா நானும் நீங்களும் சதா காலம் அவர் இருக்கிற இடத்துல குமாரனுக்கு ஒப்பான சாயலாக மாற்றப்படும் பொழுது நாம் சதா காலம் அவரோடு கூட நித்தியத்திலே அவரோடு கூட இருப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து ஒப்பு கொடுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.